ஆனால் இப்போ பழனிசாமி சார் நீங்கள் சொல்கிற கருத்துக்களை ஒட்டி வரும்போது இப்போ இந்த ஓபிஎஸ் டிடிவி அணிக்கு வந்து அதிமுகவின் வாக்கு வங்கி வந்து ஓரளவாவது பிரியும் நினைக்கிறீங்களா, பிரியாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? முக்குளத்தோர் வாக்கு வங்கி கொஞ்சம் போகும் அவங்களுக்கு. சாதிய ரீதியாக அரசியல் செய்ய நினைப்பவர்கள் போவாங்க, ஆனால் ஒரிஜினல் அதிமுக காரங்க போக மாட்டாங்க. ஆனா இப்போ பழனிசாமி சார் நீங்க சொல்ற கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது நீங்க ஓரளவு இப்போ ஒரு 80% எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா வந்த மாதிரியே தெரியுது. இல்ல, அதான் நான் அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமிங்கிறது யாருங்க? அதிமுகவுக்கு இப்ப வந்தவர் தானுங்க. நாங்கெல்லாம் வந்து பிறக்கிற பொழுதே அதிமுகவாக, பிறவியிலேயே எம்ஜிஆர் அதிமுக என்று வளர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அதனால அவை விட்டுக் கொடுக்க நாங்க எந்த சூழ்நிலையும் தயாரா இருக்க மாட்டோம். தலைமை மாற்றுவதற்கும் தொண்டர்களது உரிமையை பெறுவதற்கும் போராடுவோம். அது வேற, அது எங்க உட்கட்சி பிரச்சனை. ஆனால் பாஜகவா அதிமுகவா, திமுகவா அதிமுகவா என்றால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பது எங்கள் ரத்தத்தில் ஊறியது. அதை வந்து நாங்க தவிர்க்க முடியாது. பழனிசாமி சார், இப்போதைக்கு அதிமுகவின் வாக்கு வங்கி ஓபிஎஸ் மற்றும் டிடிவிக்கு அந்த சமுதாய அடிப்படையில் தான் நீங்கள் வந்து மாறும் என்று கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் இப்போதைய சூழ்நிலையில் வந்து எந்த பக்கம் இருக்கிறார்கள்? அதாவது அதிமுகவின் பக்கம் இருக்கிறார்களா, அல்லது அதிமுக ஓபிஎஸ் டிடிவி என்று மூன்றாக அவர்கள் பிரிந்து தான் இந்த தேர்தலில் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த தேர்தலில் அவர்கள் ஓரணியில் வாக்களிப்பார்கள் நினைக்கிறீங்களா சார்? ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை இபிஎஸ் பிரிவு முழுமையாக விமர்சிக்கவில்லை, இன்னும் கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. மற்றொன்று பெரிய கட்சிகள் எதுவும் இப்பொழுது இதுவரை தேமுதிகவுடன் கூட இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. அனைத்துமே மிகச்சிறிய கட்சிகள் தான் அங்கு உடன்பாட்டை எட்டி இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் ஓரளவு கூட்டணியை நெருக்கி இருப்பதாகவும், தேமுதிகவின் நிலை திருசங்க நிலையாகத்தான் இப்போது இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எந்த கூட்டணியும் இல்லாமல் ஒரு 2 பெரிய பிளவுகளுக்கு இடையே உங்களை போன்ற பல்வேறு முக்கியமான நிர்வாகிகள் வெளியிலிருந்து ஆதரவோ எதிர்ப்போ தரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த வாக்கு வங்கி சரிவு இந்த அளவுக்கு ஆகி இருக்கிறது என்றும் அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதுதான் தெரிய வருகிறது. இதனால் நீங்க இந்த 3 பிரிவுகளாக இந்த வாக்கு வங்கி சிதறாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வாக்கும் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் கிடையாது. என்ன சொல்ல போனா ஓபிஎஸ்க்கு தினகரனு கூட அவங்க ஜாதிய வாக்குகள் சிலது இருக்கு. ஏன்னா அவர்கள் கையில் எடுத்திருப்பது சாதிய ரீதியிலான அரசியல். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி என்பது இரட்டலை சின்னமும் அதிமுக கட்சியும். அதற்கு தான் அந்த வாக்கு வங்கி இருக்குது. அதுல ஒரு பெரிய சரிவு இருப்பதாக நான் பார்க்கல. ஆனால் ஒரு சோர்வு இருக்கு, ஒரு மன சங்கடங்கள் இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை, இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற முறையில் இருக்கிற அதிருப்தி. ஒன்றுபட்ட அதிமுகவாக இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெறுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். இன்றைக்கும் வலிமை குறையாத, வளம் குன்றாத அதிமுகவாகத்தான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இரட்டை இலை இப்போது இந்த தேர்தலுக்கு முன் முடக்கப்பட்டு விட்டால் அதிமுக பல தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு கூட வருவது மிகப்பெரிய சிக்கல் ஆகிவிடும் என்ற ஒரு கருத்து பொதுவாக அரசியல் தளத்தில் இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் இந்த முறை முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார்? அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதுதான் என்னுடைய பார்வை. ஒருவேளை அந்த விச பரீட்சையை பாரதிய ஜனதா கட்சி செய்தால் அதற்குரிய விளைவுகளை அதிமுக தொண்டன் நிச்சயமாக கொடுப்பாங்க. நன்றி சார்.